வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கான அந்த முழு பிரச்சாரங்களும் இன்று மாலை 6 மணியோட முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் யாரும் போய் சாலைகளில் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோ இல்லை அந்த ரோட் ஷோவோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நாளை ஒரு நாள் வாக்காளர்களுக்கும் சரி வேட்பாளர்களுக்கும் ஓய்வு. நாளை மறுதினம் காலையில் தமிழ்நாடு முழுவதும் வாக்குப்பதிவு நடக்க போகுது. ஒவ்வொரு கட்சிகளும் அவங்களால என்னென்ன பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அது வாக்குறுதிகளாகவும் பிரச்சாரங்களாகவும் என்னென்ன வழியிலலாம் அவங்க பண்ண முடியுமோ அவங்க ஒர்க்கு பண்ணியிருக்காங்க. விஜயும் அவருடைய கடைசி நாள் ஸ்பீச்சை இன்னைக்கு கொடுத்துட்டாரு. அதனால் மக்களே, உங்கள் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன், பூத்துக்கு போய் ஸ்டாலின் சார்கிட்ட இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றி ஆகணும், நம்ம ஜனநாயகத்தை காப்பாற்றி ஆகணும். என்ன பிஸியாக இருந்தாலும், என்ன வேலையாக இருந்தாலும், என்ன வெளியூரில் இருந்தாலும், எந்த பூத்தில் உங்களுடைய ஓட்டு இருக்குதோ அங்கே தயவு செஞ்சு நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு உங்கள் ஓட்டை போடுங்க. அப்படி தள்ளுவாங்க உனக்கு. சரி, ஓகே. இதெல்லாம் இன்றைக்கி நடந்த சுவாரஸ்யங்கள். நான் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறேன் அப்படின்னா, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் இருக்காங்கள்ல, நம்ம சேனலுடைய மெயின் கோர் சப்ஸ்கிரைபர் அவங்க தான். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம சில விஷயங்கள் சொல்லணும், நினைவுபடுத்தணும். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் ஓய்வு, நாளை மறுதினம் அவங்க ஓட்டு போட போவாங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா சிபி சத்யராஜ் இருக்கார்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சத்யராஜுடைய மகன் அவர். ஸோ இவர் ஒரு தீவிரமான விஜய் ரசிகர். அவர் விஜய்க்கு ஆதரவாக நேற்று ஒரு கடிதம் விஜய்க்கு அனுப்பியிருக்கிறார். ரொம்ப உருக்கமாக எழுதி ஒரு கடிதம் ஒன்று போட்டிருக்காரு சோசியல் மீடியாவில். இந்த கடிதத்தை பற்றி பேசிவிட்டு நான் சொல்ல வர விஷயத்தை எடுத்து பேசணுன்னா சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். 21ஆம் நேற்று இந்த கடிதத்தை அவருடைய ட்விட்டர் பக்கம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே சிபி சத்யராஜ் போட்டிருக்காப்புல. அதில் அவர் நிறையா போட்டிருக்காரு. விஜயை நான் ஏன் ரசித்தேன், விஜய் கூட எனக்கான பழக்கம் என்ன, எல்லாமே அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக எனக்கு விஜய் நாட்டை பிடிச்சது, ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு அந்த முடிவோடய அவர் அறிவிச்சிட்டு தைரியமாக வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த அறிக்கை கொடுத்து கீழே என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, ஃபைனலாக வென்றுவா தலைவா நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற போல்டான லெட்டரில் அதை போட்டிருக்காப்புல. சரி, ஓகே. இதில் என்னங்க இருக்குது, அவர் ஒரு ஃபேனு, அவருக்காக போடுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். என்னென்னா, அந்த வென்றுவா தலைவா அப்படின்னு சொல்லல, தலைவா அப்படிங்கிறத விஜய் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இவர் 2019 இன்னொரு ட்வீட் போட்டிருக்காரு. அதையும் நான் இங்கே எடுத்துகிட்டு வரேன். அந்த ட்வீட்டையும் பாருங்கள். அதாவது இந்த ட்வீட் இப்போ பாருங்கள். மேதகு பிரபாகரன் இருக்காப்புல, இலங்கையில் தமிழ் ஈழத்துக்காக போராடியவர். ஸோ போராடி உயிரே விட்டவர். இவருக்காக இவருடைய பிறந்த நாளில் 2019 ஒரு ட்வீட் போடுறாப்புல சிவி சத்யராஜ். என்னென்னா, தலைவர் என்ற வார்த்தைக்கு தகுதியான ஒரே மனிதர் அப்படின்னு போட்டு தலைவர் 65 ஹாப்பி பர்த்டே தமிழ் லீடர் பிரபாகரன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காப்புல ஒரு ட்வீட்டு. அதாவது பிரபாகரனுடைய ஃபோட்டோவை போட்டு இந்த மாதிரி ஒரு ட்வீட்டை 2019 போடுறாப்புல. இப்போ பார்த்திங்கன்னா 2026 தலைவான்னு சொல்லி விஜயை மென்ஷன் பண்ணியிருக்கிறாப்புல. அந்த 2019 அவர் போட்டதுக்கான ரீசனும், ஸோ இப்போ 2026 விஜய்க்கு அந்த தலைவா அப்படின்னு மென்ஷன் பண்ணி போட்டதுக்கான ரீசனும் என்ன அப்படின்னா, ஒன்று தான், சூப்பர் ஸ்டார் மேலே இருக்கிற அந்த வன்மம் அந்த சத்யராஜ் குடும்பத்துக்கு. பட் இப்போ சத்யராஜ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் கூட கூலியிலே நடிச்சிட்டாரு, அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள போயிடுச்சு. பட் இந்த விஜய் ரசிகர்களான அந்த சிபி சத்யராஜ், இந்த மாதிரி ஆளுங்க, அந்த மார்க்கெட் போன நடிகர்கள் இருக்காங்கள்ல, கொஞ்சம் பேர் இருக்காங்க, இந்த டைரக்டர் ரத்னா, அந்த மாதிரி ஆட்கள்லாம் விஜய்க்கு ஜாலரா அடிக்கிறதுக்காக ரஜினி அந்த மாதிரியெல்லாம் எதிர்த்தோம்னா நமக்கு விஜய்கிட்ட ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும். இந்த விஜய் ஃபேன்ஸ் நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது நம்மளை கொண்டாடுவாங்க. இந்த மாதிரி சில அல்ப புத்திகள் இருக்குல்ல, அதோடைய அந்த ஒரு தாக்கம் தான் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்கிறது. 2017 சூப்பர் ஸ்டார் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாப்புல. 18, 19, 20 காலகட்டத்தில் அவங்களுடைய மன்றங்கள் பெரிய லெவலில் ஆக்டிவாக செயல்பட்டாங்க. 21 அந்த கொரோனா, 2021 கொரோனா டைமில் அப்புறம் சூப்பர் ஸ்டாரோட ஹெல்த் இஷ்யூன்னு சொல்லி அவர் விலகிட்டார், வரல அப்படின்னு சொல்லி அந்த சுச்சுவேஷனில். ஸோ அந்த டைமில் அவர் சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி இந்த டைமில் சினிமாவில் தமிழ் சினிமாவில் உங்களுக்கே தெரியும், தளபதினா விஜய் தான், தலைனா அஜித் தான், தலைவர்னா ரஜினி தான். இது தமிழ் சினிமாவில் ஒரு அறிவிக்கப்படாத சட்டமாகவே இருக்குது, தலைவர்னா ரஜினி தான்ப்பா அப்படின்னு. ஸோ இதை தான் மீடியாக்களும் பார்த்தீங்கன்னா சினிமா நியூஸ் சொல்லும்போது, தலைவர் ரஜினியின் அடுத்த படம் என்ன, தலைவர் 173 ட்ரெய்லர் எப்போ வருகிறது, இப்படி தான் மீடியாக்களே அந்த தலைவர் அப்படிங்கிற வேர்டை மென்ஷன் பண்ணுவாங்க சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காக. ஸோ அதே மாதிரி ஒரு அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் மீடியாக்களில் இன்றைக்கி விஜய் எவ்வளோ வெளிச்சம் காட்டுறாங்களோ இதை விட 3 மடங்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டாருக்கு வெளிச்சம் இருந்துச்சு. ஆனால் ரசிகர்கள் அவருக்கு இவரை விட 3 மடங்கு அதிகம் அப்படிங்கிறனால
எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தலைவர் இன்றைக்கி போய்ஸ் கார்டன்லேருந்து வெளியில் போனார், தலைவர் இன்றைக்கி நிர்வாகிகளை சந்திக்கிறாரு, தலைவர் சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி என்ன எதுவும் ப்ரெஸ் மீட் கொடுப்பாரா இப்படிங்கிற மாதிரி ஊடகங்களில் பெரிய செய்திகள் அன்றைக்கி தலைவான்னு சொல்லி இந்த சோஷியல் மீடியா முழுவதும் அந்த விஷயங்கள் பரவி கிடந்த டைம் இது. ஸோ அப்போ அந்த சூப்பர் ஸ்டார் மேலே அந்த வன்மத்தில் போடப்பட்ட பதிவு தான் இந்த பதிவு. இந்த பிரபாகரன் மட்டும்தான் தலைவருங்கிற வார்த்தைக்கு தகுதியானவர் அப்படின்னு. இதை சூப்பர் ஸ்டார் ரசிகர்களும் பெருசாக மறுக்க மாட்டாங்க. ஏன்னா பிரபாகரன் ஒரு தன்னுடைய குடும்பத்தையே தன்னுடைய அந்த தமிழ் விடுதலைக்காக போராடி தன் குடும்பத்தை இழந்து தன்னுடைய உயிரை இழந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர் தியாகமே செஞ்சார். ஸோ அவர் தலைவர் அப்படிங்கிறது அந்த அழைக்கிறதுக்கு தகுதியானவர் தான். ஆனால் இதை நீங்கள் 2019 மட்டும் போட்டு அடுத்தடுத்து அவருடைய பிரபாகரன் பிறந்தநாள் வரும்போது பெருசாலாம் இந்த இதெல்லாம் போடலை. இது இவர் போட்டது முழுமையான வன்மம் என்ன அப்படின்னா, சூப்பர் ஸ்டாரை தலைவர்னு எல்லோரும் கூப்பிட்றாங்களே அந்த எரிச்சல். அதாவது நம்ம அப்பா இந்த வயசில் மார்க்கெட்டு போய் நயன்தாராவுக்கு அப்பாலாம் நடிச்சிட்டு இருக்காரு, நமக்கு பட வாய்ப்பே கிடையாது, நம்மளும் நடித்து பார்த்தோம் 4-5 படம் ஓடலை. இந்த பக்கம் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிட்ட விஜய் அவர்கள் கூட ஹிட்டு கொடுக்க தடுமாறிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மனுஷன் 68-69 வயசில், நான் சொல்கிறது அந்த காலகட்டத்தில் 2020 டைமில் இவர் 68-69 வயசில் மெகா ஹிட் படங்கள் பேட்டை இந்த மாதிரி படங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி காண்டு. ஸோ அப்போது ஒரு வைத்தறிச்சல் போடப்பட்ட பதிவு தான் அந்த தலைவருங்கிற வார்த்தைக்கு தகுதியானவர் பிரபாகரன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வன்மத்தை அந்த டைமுக்கு பெரிய லெவலில் போட்டிருப்பாப்புல சிபி சத்யராஜ். ஸோ அன்னைக்கு ரஜினி மேலே வன்மத்தை காட்டுறதுக்காக தலைவர் என்ற வார்த்தைக்கு தகுதியான பிரபாகரன் மட்டுமே போஸ்ட் போட தெரிஞ்ச நம்ம சிபிராஜ் அவர்களுக்கு இன்னைக்கு அந்த தலைவருங்கிற வார்த்தையை தூக்கி விஜய் கொடுக்க வேண்டிய தேவை. பிரபாகரனை விட விஜய் எந்த இடத்துல பெரிய தலைவராக சிபிக்கு தெரிஞ்சு விட்டார். ஸோ அன்னைக்கு நீங்கள் தானே சொன்னீங்க தலைவருங்கிற வார்த்தைக்கு பிரபாகரன் மட்டும்தான் அப்படின்னு. இன்னைக்கு விஜய தலைவா அப்படின்னு கூப்பிடுறீங்க அப்படின்னா அப்போ பிரபாகரனை விட நீங்கள் எந்த விதத்தில் விஜய் உயர்ந்தவர்னு இந்த அறிக்கையில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவர் தான் விளக்க வேண்டும். 2019 பிறகு நீங்கள் பிரபாகரனுடைய எந்த பிறந்தநாளுக்கோ இல்லை அவருடைய நினைவு நாளுக்கோ பெருசாக ஒன்றும் ட்வீட்லாம் போட்ட மாதிரியும் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறதும் அவர் அதுக்கான ரீசன் என்னங்கிறத விளக்க வேணும். ஸோ ஆக மற்றவங்களுக்கு பிரபாகரன் மீது பாசம்லாம் கிடையாது. ரஜினி மேலே அன்றைக்கி இருந்த வன்மத்துக்கு போட்ட பதிவு அது இன்றைக்கி உங்களுடைய இந்த விஜய்க்கு போட்ட பதிவு மூலமா அது பொய் அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. ஃபுல்லாக நீங்கள் யார் அப்படிங்கிறது எக்ஸ்போஸை நீங்களே பண்ணிட்டீங்க, நாங்கள் பண்ணல. உங்களுடைய அந்த விஜய்க்கான வாழ்த்து கடிதத்தில் நீங்களே நீங்களே உங்கள் முகத்திலேயே கிழிச்சிக்கிட்டீங்க. எனிவே நான் ஏன் இதை எடுத்து வச்சு பர்டிகுலராக இந்த வீடியோவில் பேசுகிறேன், இன்னைக்கு விஜய் பேசிட்டாரு, நாளைக்கு ஒரு நாள் கேப்பு, நாளைக்கு எலெக்ஷன் அப்படின்னா இந்த விஜய் ரசிகர்களும் சரி, இந்த விஜய்க்கு பக்கத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஆட்கள், சிபி போன்ற ஆட்கள் இல்லை ரத்னா போன்ற ஆட்கள்லாம் ரஜினி மீது எவ்வளோ பெரிய வன்மத்தை எவ்வளோ பெரிய அட்டூழியங்களை இதுக்கு முன்னாடி அவங்க அரங்கேற்றினாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ கரண்ட்டில் நேற்று போட்ட இந்த வாழ்த்து கடிதத்தை கூட நான் எடுத்துக்காட்டாக வச்சு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு கதைகள் இல்லைங்க, இது மாதிரி இன்னும் ஒரு 50-100 கதைகளை நம்மளால் எடுக்க முடியும். அது நம்ம ரத்னா ஆடியோ லான்ச்சில் பேசினது, அசிஸ்டன்ட் டைரக்டர் ரத்னா அவர்கள் ஆடியோ லான்ச்சில் பேசினதாக இருக்கட்டும், இல்லை விஜயுடைய அப்பா எஸ்ஏசி அவர்கள் ரஜினி எலெக்ஷனுக்கு அந்த டைமில் அறிவிச்சிருந்தப்ப ரஜினி வெற்றி பெற மாட்டார்னு அவர் சொல்லியிருந்ததாக இருக்கட்டும், இல்லை விஜயே அந்த காக்காக்களுக்கு கதையை தேவையில்லாமல் அவருடைய வாரிசு சக்ஸஸ் மீட்டில் சீண்டனதாக இருக்கட்டும், இப்படி நிறையா விஜயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள்லாம் தொடர்ந்து விஜயுடைய ரசிகர் ஐடிவிங்கில் இருக்கவங்க இல்லை அஃபீஷியலாக இருக்கக்கூடிய அவங்க கழக நிர்வாகி ஆதவ அர்ஜுனா வரைக்கும் பார்த்திங்கன்னா ரஜினி குறித்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசின விஷயங்களாக இருக்கட்டும்னு இப்படி எல்லாமே சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ஏன் இந்த நேரத்தில் வீடியோ போடுறேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதை யாரும் மறந்துடக்கூடாது. உங்களுடைய வாக்குப்பதிவு எப்படி இருக்க வேணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனவே நம்ம ஆப்ஷன் 3 நீங்கள் விஜய் தான் போகணும்னு நினச்சிங்கன்னா விவசாயின்னு ஒரு சின்னம் இருக்குது, அதையும் அப்படியே மைண்டில் வச்சுங்க. நான் அதுக்கு ரெக்கமெண்ட்லாம் பண்ணலைங்க. பட் இருந்தாலும் இந்த மாற்றம், இந்த திமுகலாம் வேண்டாம்னு நினைக்கிறீங்களே, இவங்க போர் அடித்து போச்சுப்பா அப்படிங்கிறீங்களே, அவங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக அந்த பக்கம் விவசாயி ஏற்கலைப்பை வச்சு நிற்கிறாரு. ஸோ அவரையும் பார்த்து கவனிச்சிங்க, அது உங்களோட விருப்பம். எனவே நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.